You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவனோடு கூட இணைந்து செயல்படவும் ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த எபிசோடை பார்த்தவர்கள் இதை பார்ப்பீர்கள் என்றால் அதன் தொடர்ச்சியாக தான் இது உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த பகுதியில் ஏராளமான காரியங்கள் பிரத்யேகமாய் தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள். ஒருவேளை நீங்கள் திருசபையை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை வீடுகளில் இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருந்த ஊழியம் செய்யலாம், இல்லை தீர்க்கதரிசன ஊழியத்தில் இருக்கலாம், இல்லை போதகர்களாக இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எது தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது, எது முக்கியமல்ல என்பதை இந்த அதிகாரத்தில் பூரணமாய் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தியானிக்கும் போது இந்த பகுதியை வாசித்தாலே இந்த பகுதியில் எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் தவிர்க்குவீர்களானால் நிச்சயமாய் தேவன் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இப்போ போன பகுதியில் நீங்க பார்க்கும் போது அந்த இடத்துல 16ஆம் வசனம் வரை 15ஆம் வசனம் வரை தியானிக்கப்பட்டிருக்கிறது. அது மீதி விடைப்பட்ட வசனங்களை தொடர்ந்து இதிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம மத்தியில் அவர்கள் மெல்கிசேதேக் அவர்கள் முதலாவது பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் உபதேசித்து சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது வேத பாரகரையும் பரிசேயரையும் மாயக்காரரே மாயக்காரரே என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் கண்டித்தார். இப்ப அதை மிஞ்சி இன்னும் கொஞ்சம் மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினாலும் கடனாளி என்றாலும் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, பிளைண்ட் நீங்க வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே என்று சொல்றார். குருடர், பிளைண்ட் பீப்புள். இது எப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் பேசுகிறது ஆவிக்குரிய குருட்டுத்தனம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கண் தெளிவா இருந்தாதான் மற்றவனுக்கு கையை பிடிச்சு நல்ல வழியில நடத்துவான். இப்ப எனக்கே குருடு அப்படின்னு சொன்னா அவன் நம்ம எப்படி மற்றவங்களை லீட் பண்ண முடியும்? நம்மளுக்கே உதவி தேவை, மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. இப்ப இந்த வேத பாரகரும் பரிசேயரும் குறித்து ஆண்டவர் சொன்னா குருடரான வழிகாட்டிகளேன்றார். இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்துல யோவான் 12ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார். இது எதனா ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படுகிறது. அப்போ போதிக்கிற நியாய பிரமாணத்தை போதிக்கிற இவர்களே பிளைண்டா போதிக்கிறாங்க. அதாவது குருடருக்கு குருடரே வழி காட்டுகிற நிலைமையிலே இருக்கு. எப்படி நீங்க செய்வீங்க என்பதை ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு. அப்ப பாருங்க, சொல்லி தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால், அப்ப தேவாலயத்தின் பேர்ல இவன் துணிகரமா என்ன பண்ணிடுறான், சத்தியம் பண்றான். ஆவிக்குரிய பார்வை இல்லாத போது பரிசேயர்கள் எப்படி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி பெரிதாகவும் சிறிதாகவும் அவங்க காட்டினாங்கன்னா, சின்னதை பெருசா காட்டினா பெருசா சின்னதா காட்டினானா. அதுக்குதான் பாருங்க, நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அன்றியும் பொய்யானை இடாமல் உங்கள் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். சில பேர் எடுத்தோன்னா வானம் சத்தியமான்றவான். இன்னும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா உன் அம்மா சத்தியமா வழக்கமா பேசுறது, உன் தலை சத்தியமா கிட்ட இருந்தா தலைமையில அடிச்சிடுவான்.
இப்ப பாருங்க, நீ வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாதே, அது மகாராஜாவின் நகரம், அது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். அப்ப எது மேலேயும் நம்ம சத்தியம் பண்றதுக்கு இல்ல. நம்ம உண்மைய பேச வேண்டும், உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும். இருக்குதுன்னா இருக்குது, இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். அப்போ ஆண்டவர் சொல்ல, எது பேர்ல நீங்க சத்தியம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு, மதிக்கேடரே இப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மாயக்காரரேன்னு பேசினாரு, குருடரே அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்களுக்கு இன்னொரு பட்ட பேர் என்னன்னா மதிக்கேடரே, ஃபூலிஷ், முட்டாள்களே, குருடரே. எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் பேரில் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மறுபடியும் சொல்றார், மதிக்கேடரே, குருடரே. எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அப்போ இவங்க சொல்றது காணிக்கை, இவங்களுடைய வந்தனங்கள், காணிக்கைகள், தேவாலயத்தில் இருக்கிற இந்த பொருள் முட்டு, இதெல்லாம் யாரு எது சொல்ற? எது முக்கியம்? ஆண்டவர் சொல்ற, எதை பொண்ணு நீ முக்கியமா சொல்ற? தேவாலயத்தில் இருக்கிற பொண்ணு தூபங்கள் அது மேல சத்தியம் பண்ண, அது ரொம்ப முக்கியமா நினைக்கிற? அது இல்ல, தேவாலயம் முக்கியன்றாரு. அது கீழே நம்ம வரும் பொழுது, பலிபீடத்தை நீ முக்கியமா நினைக்கிற, காணிக்கை நீ முக்கியமா நினைக்கிற. காணிக்கை முக்கியமா, பலிபீடம் முக்கியமா? பலிபீடம் தானே. அப்போ ஆண்டவர் மிக தெளிவாக இவர்களோடு கூட ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த மாயக்காரர், பரிசேயர், வேத பாரகர் என்ன பண்றாங்கன்னா, மோசேயுடைய பிரமாணத்தை வேதம் இப்படி சொல்லுகிறது அப்படி சொல்லுகிறது ஜனங்களை பார சுமையாக்கி கடினமான உபதேசமாய் மாற்றி விடுகிறார்கள். ஆனா இவர்களோ தான் விரலினால எதையும் செய்யறது இல்லையா, எதையும் அவங்க பண்ண மாட்டாங்க, உபதேசிக்கிறதுல மாத்திரம் இருப்பாங்க. அவர்கள் செய்கையோ வித்தியாசமாக இருக்கு. அப்போ அதுதான் இந்த பகுதிகளிலே நமக்கு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த 23ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அடுத்த வசனத்திலிருந்து நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியேசா அவர்கள் பகிர்ந்து கொள்வார். ஆமென். இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாயக்காரராகிய வேதபாரரே பரிசேயரேன்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு மதிக்கேடரே அப்படின்ட்டார். அப்ப யாரு சொல்றாரு? அவங்களதான், மாயக்காரராகிய வேதபாரர் பரிசேயரை பார்த்து மதிக்கேடரே என்று சொல்லுகிறார். ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, யார் மதிக்கேடர் அப்படின்றத நாம பார்க்கணும். அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ மதிக்கேடர் யாரு? கனவீனம் அடைகிறவள் தான் மதிக்கேடர். இப்போ இவங்க ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவங்க மேல சுமையை சுமத்துவார்கள், தாங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுது? அவர்கள் மதிக்கேடர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் என்ன அடைகிறாங்களாம்? கனவீனம் அடைகிறார்கள். அப்போ அவங்க தேடுற மதிப்பு மரியாதை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனாலும் மதிக்கேடரே, குருடரே அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அடுத்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். ஏன் எது பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது? முதலாவது அதாவது தேவ ஆலயத்தின் பேரில் என்ன செய்யக்கூடாது? தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, பாருங்க, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொன்னான். அப்போ அந்த ஆலயத்தின் பெயர்ல சத்தியம் பண்ணக்கூடாதுனாக்க காரணம் என்ன? தேவரீர் வாசம் பண்ணும் வீடு. ஆகவே தேவன் வாசம் பண்ணும் வீட்டின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. 2வது என்னன்னு கேட்டா, நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன். அப்போ அது தேவன் வாசம் பண்ணும் வீடு. 2வதாக நிலையான ஸ்தலம். தேவன்
தங்குகிற நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை கட்டினேன். அப்போ அந்த ஆலயத்தின் பேர்ல என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. அது மட்டுமல்லாமல் சங்கீதம் 26:8 வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 26:8 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்ன? கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அப்போ அந்த ஆலயம் எதுன்னு கேட்டா அவர் வாசம் பண்ணுகிற இடம். அதுல உங்களுடைய மகிமை தங்கி இருக்குது. ஆகவேதான் இங்க வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆலயத்தின் பேரில் என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொன்னது ஆலயத்தின் பேரில் மாத்திரமல்ல, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. ஆலயம், இரண்டாவது வானம். என்ன? மத்தேயு 5:34 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் என்று சொன்னால், மத்தேயு 5:34 வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். அப்போ தேவன் உட்கார்கிற ஒரு சிங்காசனமாய் அது இருக்கிறது. சங்கீதம் 11 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 11:4 வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நன்றாய் கவனிங்க. ஆலயத்தில் அவர் இருக்காரு. அந்த ஆலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்குது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் பார்க்கும்போது, ஒன்று ஆலயத்தின் பேர்ல என்ன பண்ண வேண்டாம்? சத்தியம் பண்ண வேண்டாம். இரண்டாவதாக இந்த வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று வசனத்துல இருக்குது. அது மட்டுமல்லாதபடிக்கு தொடர்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து வரும்போது 23 வசனம், உங்களுக்கு ஐயோ. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனத்துல மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயரை பார்த்து அடிக்கடி அவர் என்னென்ன வார்த்தை சொல்றாருங்க? உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. அதே நேரத்துல இங்க 23 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அப்போ தசம பாகத்தை கொடுக்கிறீர்கள், ஆனா செய்ய வேண்டியதை என்ன பண்றீங்க? செய்யாம பொருள் எல்லாம் கொண்டு கொடுத்துறீங்க. ஆமா, அதோட செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்றது இல்ல, நீதியா நடக்கிறது இல்ல, நேர்மையா நடக்கிறது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. அப்ப இதையும் செய்யணும், அதையும் செய்யணும்ட்டு அங்கே சொல்லுகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது சில நேரங்கள்ல சபையில கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க. எப்போ? கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு காணிக்க செலுத்தணுமா, தசம்பாகம் செலுத்தணுமா, செலுத்திடுவாங்க. மீதி வாரங்கள்ல வர்றதில்ல. காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய எனக்கு வேலை இருக்கு அப்படின்வாங்க. அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ சிலர் தசம்பாகம் கொடுத்துட்டா போதும், அதுல ஒரு திருப்தி, அல்லது கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது செலுத்திட்டா போதும், அதுல ஒரு திருப்தி. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸுக்கோ அல்லது நியூ இயருக்கோ அல்லது ஈஸ்டர் பண்டிகைக்கோ வந்தா போதும், நான் இந்த சபையில ஒரு மெம்பரா இருக்கேன். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீ காணிக்க கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த வசனத்தின் படி பார்த்தா எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாய் செய்யணும். ஏன்னு கேட்டா, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்போ தேவனுடைய நீதி என்று இருக்கிறது, இரக்கம் என்று ஒன்று இருக்கிறது, விசுவாசம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ காணிக்க கொடுக்கறதுனால என்னையா லாபம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டா, விசேஷித்தவளா இருக்கிறது. அதாவது நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளோ ஆகிய நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க விசேஷமான நீதி இரக்கம் விசுவாசத்தை விட்டு விடுகிறீர்கள். அப்போ அதுவும் வேணும், இதுவும் வேணும். அப்போ ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியதில் கொடுக்கணும். அதே நேரத்துல உலக பிரகாரமாய் ஆண்டவர் சொல்கிற காணிக்கை என்ன பண்ணும்?
செலுத்தணும், ரெண்டும் வேணும் அப்படின்றார். அடுத்தபடியாக 25வது வசனத்தை வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த வசனத்திலே முக்கிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வெளி தோற்றத்துல ஒரு மாயமாலமாய் ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறது, அது வெளிப்புறத்துல அலங்காரமா இருக்கிறது, அது அல்ல. ஆண்டவர் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படும் நாள் இது வேலையிடுது அப்படின்னு பாடுகிறது போல உள்ளான மனிதனையும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, உள்ளான புறம்பானவைகளோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும், இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும், சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக குருடனார பரிசேயரே, இங்க மாயக்காரரே அப்படின்னு சொன்னாரு. மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே. அடுத்து மதிக்கேடரே அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? குருடரான பரிசேயரே என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு, வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமா இருக்கணும்னாக்கா இது உள்ள சுத்தமா இருக்கணும். ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள சுத்தமா இருந்தாதான் முகமும் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் இருதயத்திலே சுத்தம் இல்லாதபடிக்கு மேல்புறமாய் மட்டுமே சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். 27வது வசனத்தை பாருங்க. மாயக்காரராகி வேற பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மேல நல்லதா இருக்கும், ஆனா உள்ள நாற்றம் எடுக்கக்கூடியதா இருக்கும் அல்லவா? அதே போல நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாதபடிக்கு இப்போ நீங்க இந்த 25வது வசனத்திற்கு ஒப்புமையாய் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 5:8 அந்த மலை பிரசங்கத்துல சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை. 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 23:27 வாசிக்கும் போது மத்தேயு 5:9வது வசனத்திற்கு ஒப்புமையாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருப்பாங்களா? நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்துல வாசித்தது போல அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, அதை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப என்னன்னு கேட்டா, சமாதானம் பண்ணும்போது 2 பேரும் ஒரு சுத்தமுள்ளவர்களாய் ஒரு சமாதானத்துக்குள்ள வருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், இங்கே உட்புறமோ அது அசுத்தமா இருக்குது, ஆனா வெளிப்புறமோ சுத்தமா இருக்குது. அதற்கு ஒப்புமையாய் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று அங்கே சொல்லியிருக்கார். கடைசியாக 29வது வசனத்தை பார்க்கும்போது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆமென். இதற்கு ஒப்புமையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 47 இதே காரியத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதை வேற வித்தியாசமான ஒரு முறையில சொல்லுகிறதை பார்க்கும். லூக்கா 11வது அதிகாரம் 47-48. உங்களுக்கு ஐயோ! உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சி இடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சி இடுகிறீர்கள். அப்போ அவங்க தப்பு செய்யறாங்க, அதே போல நீங்களும் என்ன பண்றீங்க? தப்பு செய்றீங்க. அதற்கு தப்பு செஞ்சு மரிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கல்லறைகளை கட்டுறீங்க. ஆமா, ஏன்னா அவங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாங்க, அநீதியா நடந்திருக்கிறாங்க.
அவங்களை கொண்டு போட்டிருக்கிறாங்க. ம் தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி அவங்களை எச்சரிக்கும் போது அவர்களை கொன்று விட்டார்கள். அவங்களுக்கு பிள்ளைகளை பிறந்த நீங்கள் என்ன பண்றீங்க? உங்க பிதாக்கள் நீதியா வாழ்ந்தாங்கன்னு யோசித்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு கல்லறைகளை கட்டுறீங்க. ஆமா. அப்ப நீங்க கல்லறை கட்டுறதுனால நீங்களும் மேன்மை உள்ளவர்கள் என்று யோசிக்கிறீர்கள். ஆனா அது கிடையாது. 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 காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய அநீதிக்கு நீங்களும் என்ன செய்றீங்க? உடந்தையா இருக்கிறீர்கள். அப்போ அவங்க செய்த அநீதிக்கு ஆமேன் போடுற மாதிரி ஆமா அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்காதீர்கள் என்று சொல்லி அந்த மாயக்காரர்கள் வேதபாரர்களை குறித்து ஆண்டவர் இங்கே தெளிவாய் எச்சரிக்கிறதாக பார்க்கிறோம். இந்த 23வது அதிகாரத்தை முழுவதுமா பார்த்தா பரிசேயர் வேதபாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான எச்சரிக்கை மட்டுமல்லாமல் ஜனங்கள் அந்த பரிசேயர் வேதபாரரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க உங்க மேல சுமத்துறாங்க, ஆனா அவர்களோ சுமக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நீங்க அப்படி செய்யாதீங்க. ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் இந்த 23வது அதிகாரத்தில். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் இவைகள் பொருந்தும். தேவனை நம்பக்கூடிய விசுவாசிகளுக்கும் இவைகள் பொருந்தும். தொடர்ச்சியா வரக்கூடிய வசனங்களை நம் மத்தியில ஜான் பீட்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். மாயக்காரர்னு சொல்லும்போது 2 பேருக்கும் பட்டம் கொடுக்கப்படுகிறது. பரிசேயர், சதுசேயர். தனிப்பட்ட விதத்தில் வரும்போது குருடர் என்று அழைக்கிறார்கள். இப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லுது. 31 படிக்கிறோம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய். 31 என்னது? குடும்பத்தில் உள்ள பெரிய பெற்றோர் அல்லது அவங்க சந்ததி பெரியவங்க கொலை செஞ்சிருக்காங்க. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய அப்பா அல்லது எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல நாங்க இருந்திருந்தா இந்த இரத்த பழிக்கு உடன்பட்டு இருக்க. ஆனா இவங்க அந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. வாயில சொல்றாங்க, செயல் அல்ல. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு உங்க அப்பா, உங்க சந்ததி, உங்க முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் யாரு? கர்த்தருக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள். அவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க பிள்ளையா இப்ப நீங்க இருக்கிறீங்க. ஆனா இப்படி செஞ்சாங்கன்னு நீங்களே வாயை திறந்து சாட்சி சொல்றீங்க. செய்த தவறை வருந்தவில்லை. பொதுவா தப்பு செஞ்சா அந்த தவறுகளை வருந்தணும். அதனால அப்ப முதல் இந்த 2 வசனங்கள்ல பார்க்கும்போது இதை கொலைக்கார குடும்பம் கொலை. யார கொலை செய்யறாங்க? தீர்க்கதரிசி. நல்லவங்களை கொலை செய்யறாங்க. என்ன நல்லவங்க? கொலை செய்து அவங்களை அடக்கம் பண்ணாங்க. இந்த சந்ததி என்ன பண்றாங்கன்னா கல்லறைகளுக்கு கலர் அடிச்சு அத பிரமாணப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு. அது நீங்களும் தொடர்றீங்கன்ற ஆண்டவர் ஃபாலோ பண்றீங்க. அத எச்சரிக்கை மட்டும் நல்ல பட்டம், நல்ல கொலைக்கார குடும்பம்னு பட்டங்கள் பாருங்க. 32வது வசனத்துல நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புகிறீர்கள். கொஞ்சம் பண்ணா இவன் இன்னும் கொஞ்சம் பரப்புறான். நிரப்புங்கள். அதுதான் நிரப்புங்க, அதிகப்படுத்துறீங்க. அதான் நிரப்புங்க. 33 அதான் முதல்ல பார்த்தோம். தீர்க்கதரிசிகளுக்கு நாங்க உடன்பட மாட்டோம்னு சொன்னாங்க. 31 சொல்றாங்க அதுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்க. நீங்க உங்க செயல்பாடு சாட்சியா இருக்கு. 33 அக்கிரமத்தின் அளவை நிரப்புறீங்க. அக்கிரமத்தின் அளவு. அப்ப இந்த தவறுகள் செய்வதற்கு காரணம் கிரமம் மீறி வாழ்வது. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க, செயல்பாடு சரியில்லை. பேச்சில மட்டும்தான் உபதேசம், செயல்களில் தெய்வத்தன்மை, நீதித்தன்மை இல்லை. அதனால 33 சொல்றாரு, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி. இதைதான் யோவான் சொன்னாரு. யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்ன வழிகாட்டினவன் யார்? வழிகாட்டு. இவர் சொல்றாரு, நீங்க தப்பிக்க மாட்டீங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த ஆக்கினைக்கு உங்களை கோபாக்கினைக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யாரு? அதான் இப்ப இவங்க முன்னோர்கள் வழிகாட்டிட்டாங்களே. இப்ப இவங்க அததான் ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்ப என்ன, உங்களுக்குள்ள ஏன் இந்த தன்மை இருக்குன்னு சொன்னா,
நல்லது நல்ல பிரமாணம் உங்ககிட்ட இருக்கு. அதுதான் பாருங்க, மத்திய 12ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல, விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது. அப்போ அவங்களுடைய தன்மையே, இவங்களுடைய தன்மையை பொல்லாதவர்கள் கலந்து போச்சு, அவ்வளவுதான். பேச்சு ஒன்று, வாழ்க்கை ஒன்று. அந்த 33ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எப்படி நரகாக்கினைக்கு தப்பித்துக் அப்படின்னு சொன்னா, நரகம் காத்திருக்கு. ஆமா, தப்பு செய்யறவனுக்கு தண்டனை என்ன? தண்டனை நரகம் தான். அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் அன்றைக்கு இவர்களுக்கு எச்சரிப்பு, இன்றைக்கு இதை படிக்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அவர்களைப் போலவே வாழ்க்கை தொடர்ந்து இருக்குமானால் இது யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுதாங்க ஐயா, 12ஆம் வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல, இப்ப இவர்களுடைய தன்மை, உபதேசம் இதெல்லாம் அப்படியே வருது பாருங்க. உலக மன்னத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று, சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. கடைசி அது பூமியிலே தாழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அதாவது இது அந்த இடத்துல சாத்தானும் தன் தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நரகம் என்பது நம்ம பயம் பொறுத்துக்கிற ஒரு விஷயம் அல்ல. இப்போ உலகத்தில் மாம்சத்துல வாழக்கூடியவர்களுக்கு தவறு செஞ்சாங்க, அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையின்படி நீதிபதிகளுக்கு முன்ன கொண்டு போய் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அதுல தவறாகவும் நடக்குது, எஸ்கேப் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க, தப்பித்து கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, குற்றம் பண்ணிட்டு வெளியே வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது உலகத்தில் உள்ள மனிதர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. இந்த மாம்ச வாழ்க்கையை ஒருவேளை ஏமாற்றி கொண்டு உலகத்தில் வாழ்ந்து விடலாம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாள் நமக்கு வரப்போகிற நாளில நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவனும் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா சகலமும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த தண்டனை தப்பித்து அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து விடலாம். அந்த தண்டனை தப்பித்து அவர்கள் நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் நீதியா வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்துக்கு போக கூடாது என்பதற்கு தான் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, போதிக்கப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் நீதியுள்ளவர். அதனால்தான் முன்கூட்டியே இப்படி வழி இருக்கு, நீங்க உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்ப அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துறாரு. நீங்க என்னதான் மோசேயின் ஆசனத்துல ஒரு பல லட்சம் பேரை வழி நடத்தின, தவறான வழியில போனவங்களை சரியான வழியில் நடத்த முன்குறிக்கப்பட்ட மோசேயின் ஸ்தானத்துல நீங்கள் இருந்தாலும், அதை உபதேசித்தாலும் உங்க குணம் அது இல்ல. வெளிப்படையா உங்க வாழ்க்கை நல்லது போல காட்டுறீங்க. போய் நீதியா பேசினா அவங்களை அச்சு கொலை பண்றாங்க, துரத்திடுறாங்க. நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. அதே போலதான் ஆண்டவர் அனுப்பினாலும் இனியும் நீங்க கொலை பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அதுதான் சீசர்களுக்கு அதுக்கப்புறமா நடக்குது. அது அனுப்புவீங்கன்றது 34. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்க குணம் அதுதான். இப்ப அன்றைக்கு அவங்கள இது 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம், அவங்க அப்படியே பண்ணாங்க. இப்ப இன்றைக்கு இதே போல செய்தியை கேட்டு இதே முரட்டு குணமா நடந்தால் ஆபத்து அவர்களுக்கு காத்திருக்கிறது. அந்த குணம் தேவையில்லை. ஆண்டவர் யாருன்னா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பின்னால நடக்கக்கூடியத முன்கூட்டியே சொல்லுகிறவர். அதான் 34ஆம் வசனத்துல இப்ப அங்கங்க நடக்கிறது ஒண்ணு பெரிய காரியம் இல்லை, சொன்னாரு, இதை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் ஆந்திராவில் நடந்த விஷயங்கள், இன்னும் பல இடங்களில் நடக்கிற விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது அந்த கொலையின் ஆவி, கொலைக்கார பிசாசின் ஆவி அது. அதனால இப்ப தேவ பிள்ளைகள் அந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அது. அப்ப அதுல ஒரு பேரை சுட்டி காட்டுறார். பழைய ஏற்பாட்டிலே அந்த விஷயம் நடந்தது. 35ஆம் வசனம், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பழிக்கெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்படின்னா
ஆபேலின் ரத்தம் முதல் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாய் கடைசியாய் அந்த சகேரியாவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆரம்பத்திலிருந்து அது வரைக்கும் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாடு துவக்கம், பரலோகத்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பழைய ஏற்பாடு துவக்கம், ஆமா, பழைய ஏற்பாடு முடிவு. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரத்தத்தால் நிறைந்திருக்கிறது, ரத்தப்பழி. அப்ப இந்த ரத்தத்தின் கரையை போக்கதான் ஒருவர் புதிய ஏற்பாட்டுல ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது ஒண்ணு. அப்போ ரத்தப்பழி, அவங்க ரத்தப்பழி அது சரி. அடுத்து 36 இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு எந்த சந்ததி? எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ பரிசேயர் வேதபாரகர் சொல்லி வருகிறாரு. ஒரு தனிப்பட்ட ஆட்களை சொல்லல, அது ஒரு தனிப்பட்ட குரூப்பை சொல்லல, அது ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் எப்படி அப்படின்னா சந்ததின்னு வரும்போது, அப்ப சந்ததின்னு சொல்லும் போது 37 சொல்றாரு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமல். அப்ப என்னாச்சுன்னா, இவ்வளவு ரத்த பழிக்குள்ள போனாலும், கொலைவெறி பிடித்து போனாலும், நீதியை விட்டு விட்டாலும், தெய்வத்திற்கு விரோதமா செயல்பட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை என்னால் பொறுத்து கொள்ள முடியல. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப ஏன் இந்த தீர்க்கதரிசிகள் அவங்க கொலை செய்யறாங்க? தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு ஆரம்பத்திலிருந்து தேவ பிள்ளைகள் வழி தவறி போகும்போது இந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பிதான் ஆபத்து வரப்போகுது, உங்களை காத்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நீங்க அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உங்களுக்காக தெய்வ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிந்து போகக்கூடாதுன்னு தம்முடைய சொந்த பிள்ளைகள் மேல ஆண்டவர் அக்கறை வைத்ததினால்தான். ஏன்னா ஒரு மனுஷருக்கு ஒண்ணு அவர்களே உணரணும், இல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்லும் போது உணரணும். அவர்களே உணர வாய்ப்பு இல்ல. தீர்க்கதரிசிகளை அனுப்புனாங்க, ஆனா அவர்கள் உணர வாய்ப்பு இல்லாத போச்சு. அதனால தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி என்ன சொல்றாரு? நீ இப்படி ரத்தத்தின் மேல ரத்தம் சிந்துகிற நிலைமைக்கு போனதுனால உனக்கு ஆபத்து வரப்போகுது, அவ்வளவுதான், நீ எதை விதைச்சியோ அறுக்க போறேன்னு சொல்லிட்டு 38 சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்போ எருசலேம் இஸ்ரேல் நீங்க பாருங்க, பாழாய் போனது 48 தான் புதுப்பிக்கப்பட்டது. ஆனா அதன் பிறகு எல்லாம் ஆண்டவர் அதான், ஒருத்தவன் ரத்தம் சிந்தினால் அல்லது பழிக்காரனா மாறினா அவன் அதை சுமக்கத்தான் வேண்டும். இதற்கு உலகம் முழுவதும் மட்டும் இல்ல, இஸ்ரேல் நாடே ஒரு மிகப்பெரிய சாட்சியான ஒன்றாய் இருக்கிறது. 39 கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தொடக்கத்துல 21ஆம் அதிகாரத்துல எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு. இங்க எருசலேமே எருசலேமின்னு சொன்னவர் எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு. நுழைந்த பிறகு எதுக்கு? இந்த ரத்த பழிக்கெல்லாம் சேர்த்து இவர் ரத்தம் சிந்த போகிறார். பஸ்கா பண்டிகை இன்னும் வரக்கூடிய 2 நாளைக்குள்ள. அப்ப அவர் உள்ள நுழையும் போது ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. சகரியா 9:9 சொல்லப்பட்டபடி, இதோ உன் ராஜா வருகிறார். அவர் எப்படி வருகிறான்னு சொல்லிட்டு கடைசியில உன்னதத்தில் இருக்கிற ஓசன்னா ஓசனான்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவரை புகழுறாங்க. ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும் என்று சொல்லி. அப்ப வரும்போது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்கிற வார்த்தையோடு கூட தான் இந்த மாயக்காரர் வேதப்பாரகர் இவருடைய விஷயத்துல முடிவாக இந்த வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 37ஆம் வசனம் ரொம்ப மையப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம் எருசலேமை குறித்து. அதை குறித்து ஒரே காரியத்தை நாம் கேள்வி கேட்டு நாம் முடிக்க போகிறோம். எருசலேமுக்காக ஆண்டவர் புலம்புகிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே
மனு குலத்தை ரட்சிக்க, ரட்சகராகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எருசலேமுக்கு சொந்தமான ஜனங்களுக்காக வந்தார். சொந்தமான ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் ரட்சிப்பு புற ஜாதிகள் ஆகிய மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நகரத்தை விட்டு ஆண்டவர் தேவாலயத்துக்கு பவனி மூலியமா போனார். ஒரு பக்கம் சிங்காசனம் இருக்கிற பிலாத்து இருக்கிற அரண்மனை, இன்னொரு பக்கம் அதாவது தேவாலயம். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இயேசுவை பிடித்து நமக்கு ராஜாவாக மாற்றி விட்டால் யூத குலத்துல ஒரு ராஜா நமக்கு வந்துடுறாருப்பா, எதிராளி கையில போய் நம்ம அடிமையா அவங்க கையிலுக்கு ஏன் வரி செலுத்திக்கணும், அவங்ககிட்ட ஏன் நம்ம அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு இவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற எங்கள் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா ஓசனா என்று சொல்லி வராங்க. இவங்க பேலஸ்க்கு போவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு எங்க போயிட்டாரு? தேவாலயத்துக்கு போய் அங்க போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அடித்து, கர்த்தருடைய வீடு ஜப வீடு எனப்படும், என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும், நீங்களும் அதை கலர் குகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். இப்ப ஆலயத்தை விட்டு ஆண்டவர் வரும் பொழுது, அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறாராம். உனக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கியம் மற்றவங்களுக்கு கிடைக்கலையே. எத்தனையோ முறை கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளை வச்சு பாதுகாக்கிறது போல எவ்வளோ ஊழியக்காரங்க, எவ்வளவு தீர்க்கதரிசி எல்லாரையும் கொலை செஞ்சு போட்டீங்களே. அதுக்குதான் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே. அப்போ எருசலேமுக்கு பார்த்தோம்னாக்கா, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிற காரணம் எல்லாம் அவர் சேட்டையின் கீழே அவர்கள் அடைக்கலம் புகழ்வதை தான் அவர்களை அனுப்பினார். ஆனா இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்கள் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல், மனம் திரும்ப மனம் இல்லாமல் சொன்னவர்களை கல்லெறிந்து விட்டார்கள். அவர்களுக்கு மனம் இல்லாமல் போய் இயேசுவையே எத்தனை முறை கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு பார்த்திருக்காங்க. அந்த அவ்விடம் விட்டு இயேசுனுடைய மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்தை விட்டு அவர் மறைஞ்சு போனாராம். மறைந்து வேற இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணார். அதுக்கும் நிறைய காரியங்கள், அது ஏன் மறைஞ்சு போனார், ஏன் விலகி போனார் என்பதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, வேலை வராததுனால என்று இருந்தாலும் பாஸ்டர், அவர் பலியா அனுப்பப்பட்டபடியால் அவர் காட்டி கொடுக்கிற படுகிற வரை அவர் மேல ஒரு தழும்பு இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் நிறைவேற. ஆமா, அவர் மேல ஒரு தழும்பு இருக்கக்கூடாது. ஏனால் பலி கொடுக்கிற ஆடுக்கு தழும்பு இருக்கக்கூடாது. 4 நாள் பரிசோதிப்பாங்களா, அதே போல இவருக்கு மேல பழுது இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதிகள் வரும்போது அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் மனம் திரும்புங்க நிறைய பேர் அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அவங்க சொல்றது ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இல்லை. தப்பு செய்யாதீங்க அப்படின்னா அவங்க மேல தான் கோவப்படுறீங்க. இது சரியா, அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க, நமக்கு மற்ற காரியம் வேணா. இயேசு சொன்னார், நானே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ கவனமா இருக்கும்போது, அவரை பின்பற்ற மனது உள்ளவர்களா இருக்கும்போது, அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த இடத்துல இந்த ஜனங்கள் நிறைய முறை அனுப்பி வச்சாலும் அவர்களை தான் கல்லெறிந்து கொன்றார்கள் தவிர இவர்கள் தேவனுக்குள்ள வாழ்வதற்கு மனம் இல்லாமல் போனார்கள் என்பதை இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த பகுதியிலிருந்து 24ஆம் அதிகாரம் 39வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்குது. 39வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். இனிமே என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய 2ஆம் வருகையை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 2ஆம் வருகை, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும், அப்போ உங்க வாயால் என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க அப்படின்ட்டு அங்க தெளிவா இருக்கு. இது தீர்க்க தரிசனமாய் 118வது சங்கீதம் 26வது வசனத்திலையும் அங்க தெளிவா இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ தீர்க்க தரிசனமா ஏற்கனவே 118வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இங்கே இன்னும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அந்த எருசலேம் ஜனங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இயேசுவே வாரும் என்று கூப்பிடுகிற ஒரு நாள் வரும். அதுதான் இப்ப அந்த நாட்களுக்குள்ள நம்ம பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் பகிரங்க வருகை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2ஆம் பகிரங்க வருகை வருவதற்கு அந்தி கிறிஸ்துவின் காலத்தை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 7 வருஷம்.
ஆனால் இந்த 7 வருஷத்துக்கு முன்ன இந்த உபத்திரவங்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டிருக்கிற நாம் கன்னிமேய்க்க நேரத்துல மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் நடக்க போது, இந்த சம்பவங்கள் நடக்கிற அந்த மகா உபத்திரவின் காலத்தில் தான் மேசையா வந்து போய்விட்டார் என்பதை அவர்கள் அப்போதுதான் தெளிவடைந்து இந்த வசனத்தை சொல்ல போகிறார்கள். அப்போது 2ஆம் வருகை நேரிட போகிறது. அப்போ இவைகள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இப்ப 24ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது கடைசி நாட்களில் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து இயேசு பேசுகிறார். நிறைய காரியங்கள் அதில் நமக்கு உணர்த்தப்பட போகிறது. இதுவரை இந்த வசனங்கள் நம்ம 23ஆம் அதிகாரம் வரைக்கும் கூடுமான அளவுக்கு சுருக்கமாக தான் நான் பார்த்திருந்தாலும் அதுக்குரிய விளக்கத்தை கொடுப்பதுக்கு ஆவியானவர் உதவி செஞ்சிருக்கிறார். இந்த விளக்கத்தோடு கூட வச்சு நீங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஆனா வசனத்துல மாத்திரம் ஒண்ணு இருக்கு, தோண்ட தோண்ட புதிய திட்டங்களை தேவன் கொடுத்து கொண்டே வருவார். இப்ப பேசுற நாங்களே உணர்முறை உட்கார்ந்து இந்த வசனங்களை பேசினால் இன்னும் புதியவைகளை பேசுவதற்கும் தேவன் உதவி செய்வார். ஏன்னா வசனத்துக்குள்ள போக 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 அதிலிருந்து ஜீவ நீர் ஊற்று புறப்பட்டு வருகிறதை எங்களால் உணர முடிகிறது. எனவே இந்த வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த பகுதியில மீதியான காரியங்கள் உங்களுக்கு பேசப்படும். 23 அதிகாரமும் தொடர்ச்சியாய் இந்த கிரேஸ் டெலிவிஷன் சேனல்ல உங்களுக்கு பதிவிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டியவர்கள் அந்த அதிகாரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.